ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மெயில் வந்து உங்களுக்கு மேபி வந்திருக்கலாம். அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இளம் அறிவியல் பாடத்திட்டத்தில் 2024-25 ஆண்டு கல்வியாண்டு இடச்சேர்க்கை பெற்றமைக்கு உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் இந்த மாதிரி வந்திருக்கும். வேளாண் சார்ந்த பாடப்பிரிவுகளுக்கான வேலை வாய்ப்புகள், அப்புறம் வந்து நிகழ்நிலையில் வேளாண்மை சார்ந்த தொழில்களுக்கான, சரியா, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மெயில் வந்து வந்திருக்கும். சவால்கள், விவசாயிகள் வேளாண்மை தொழில்களை சந்தித்து கொண்டிருக்கும் இயற்கை மற்றும் மனிதர்களால் ஏற்படும் இடர்பாடுகள், வேளாண் தொழில் சார்ந்த ஏற்றுமதிகளுக்கான வாய்ப்புகள் மற்றும் வேளாண்மை மாணவராக நம்முடைய இருக்கக்கூடிய குறிக்கோள்கள், இலக்குகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் பொருட்டு, சரியா, நீங்கள் இதெல்லாம் அறிந்து கொள்ளணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய ஏட்டுப்பாடங்கள், அதாவது காலேஜ் வந்து நமக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு, சரியா, 7/8/2024 முதல் 12/9/2024 வரை 24 நாட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசு விடுமுறை நாட்கள் சனி மற்றும் ஞாயிறு நீங்களாக, சரியா, அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ட்ரைனிங் வந்து இருக்காது, அரசு விடுமுறை நாட்கள் இருக்காது. அப்போ 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நடக்க போகுது. சரியா, அப்போ 24 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போகுது. இந்த வகையில் தாங்கள் 7/8/2024 காலை 10 மணிக்கு நீங்கள் இணைக்கப்பெற்ற நிலையத்தில் தங்களுடைய வருகையை பதிவு செய்யவும். சரியா, இணைக்கப்பெற்ற நிலையம் அப்படின்னா அதாவது தெளிவாக கொடுத்துக்காம, தாங்கள் இணைக்கப்பெற்ற கல்லூரி, அறிவியல் நிலையம், ஆராய்ச்சி நிலையங்களில் தங்களுடைய, சரியா, விவரங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள லிங்கை கிளிக் செய்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது தெளிவாக நீங்கள் படிக்கணும். சரியா, ஏன்னா எல்லா பேருமே என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா கோயம்புத்தூருக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம போக தேவையில்லை. இந்த நிலையங்களில் தாங்கள் தவறாமல் வார வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் களப்பயிற்சியில் பங்கேற்க வேண்டும். இந்த பயிற்சி காலத்திற்கான தங்களின் பாடத்திட்டங்களை அந்தந்த நிலைய நிர்வாகம் தங்களுக்கு 7/8/2024 அன்று தெரியப்படுத்தும். இந்த பயிற்சி திட்டமானது நாம் விவசாயம் சார்ந்த பாடத்திட்டத்துக்காக கற்க ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, அதாவது இது வந்து ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி, சரியா, அறிந்து கொள்ள ஏதுவாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவிலே ஒரு முன்மாதிரி திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுமாறு இந்த மின்னஞ்சல் மூலம் தங்களை அன்புடன் வேண்டுகிறோம். சரியா, அதாவது இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்ல கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த திட்டமானது அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கு, அதாவது உங்களோட மாவட்டத்தில் இருக்குது பார்த்தீங்களா கவர்மெண்ட் காலேஜ், உங்கள் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி அதாவது எனக்கு வந்து காலேஜ் வந்து கிடச்சிருக்கு, அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து கிடச்சிருக்கு, எனக்கு வந்து இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த இடத்துல, சரியா, நீ இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் திண்டுக்கல்லில் இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து டிஎன்ஏயு, அதாவது தங்களுடைய மாவட்டத்தில் அமைந்துள்ள, இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், தங்களுடைய மாவட்டத்தில் அமைந்துள்ள, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது தங்களுடைய மாவட்டத்தில் அமைந்துள்ள வேளாண் கல்லூரி, வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் ஏதாவது ஒன்றில் தங்களுக்கு களப்பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, சரியா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட், சரியா, கவர்மெண்ட் சார்ந்த இல்லை கவர்மெண்ட் எய்டட் அது மாதிரியான காலேஜஸ்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேளாண் கல்லூரி, வேளாண் அறிவியல் நிலையம், சரியா, மற்றும் வேளாண் ஆராய்ச்சி நிலையம், இதில் ஏதாவது ஒன்றில் போய் நீங்கள் உங்களோட நேமை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அங்கே போய் கலந்துக்கலாம். நீங்கள் உங்கள் காலேஜுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கோ நீங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் சாப்பாடு, ஹாஸ்டல் ஃபுட்டெல்லாம் இங்கே கொடுக்க போகிறது கிடையாது.
உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கலந்துக்கலாம். சரியா? கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை விட்டுறாதீங்க. இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து நல்லது தான். சரியா? கலந்துக்கிறது பெஸ்ட்டு தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பயிற்சி வந்து எல்லா பேருமே கலந்துக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த பயிற்சி ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னா, காலேஜ் போய் ஜாயின் பண்ண பின்னாடி காலேஜ் மூலிமா பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேளாண் கல்லூரி இல்லை வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் நீங்கள் எதுலையாவது போய் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த இன்டிமேஷன், சார் நான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், இந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே நடக்குது, இந்த பயிற்சி வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், போய் அட்டன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.